ஓம் சாந்தி. நான் பாபாவின் உண்மையான சீதையாவேன். புத்திசாலியான, சக்தி நிறைந்த பாபாவின் துணையையே அனுபவம் செய்யும் உண்மையான சீதை. பாபா எனக்காக ஸ்ரீமத் எனும் கோட்டை லக்ஷ்மண ரேகையாக கிழிக்கின்றார். நான் என் முன்னால் தங்கமானை பார்த்தாலும் அது எவ்வளவுதான் என்னை கவர்ச்சிக்க முயற்சித்தாலும் பாபாவின் குடை நிழலில் பாதுகாப்பாக அவர் எனக்கு கிடைத்த லக்ஷ்மண ரேகையில் சதா பாதுகாப்பாக இருக்கின்றேன். மாயை இந்த மரியாதை எனும் கோட்டிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர முயற்சி செய்கின்றது. மிகவும் புத்திசாலியானது. ஆனால் நான் பாபாவின் உண்மையான சீதை. அவரின் குடை நிழலில் பாதுகாப்பாக இருக்கும் புத்திசாலியான சீதை. பலமுறை வெற்றியடைந்திருக்கின்றேன். வெற்றியடைந்து வெற்றி மாலையை சூடியிருக்கின்றேன். நான் மாயையை தோற்கடித்து வெற்றியுடன் சதா திகழும் சிவசக்தி. ஓம் சாந்தி. 14/11/2024 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த கண்களுக்கு எதெல்லாம் தென்படுகிறதோ அதை பார்த்தும் பார்க்காதீர்கள். இவற்றின் மீதுள்ள பற்றுதலை நீக்கிவிடுங்கள். ஏனெனில் இவற்றுக்கு நெருப்பு பிடிக்கப் போகிறது. கேள்வி: ஈஸ்வரிய அரசாங்கத்தின் எந்த ஒரு மறைமுகமான காரியத்தை உலகம் அறியாமல் உள்ளது? பதில்: ஈஸ்வரிய அரசாங்கம் ஆத்மாக்களை தூய்மையாக ஆக்கி தேவதையாக ஆக்குகிறது. இது மிகவும் இரகசியமான காரியம் ஆகும். இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். மனிதன் தேவதையாக ஆகும்போதுதான் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக முடியும். மனிதனின் முழு நடத்தையை விகாரங்கள் கெடுத்து விட்டுள்ளன. இப்போது நீங்கள் அனைவரையும் சிரேஷ்டமான மிக உயர்ந்த நடத்தை உடையவர்களாக ஆக்கும் சேவையை செய்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய கடமையாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று கூறப்படும்போது நமது சுய தர்மம் மற்றும் நமது வீடு நினைவுக்கு வருகிறது. பிறகு வீட்டிலேயே ஒன்றும் அமர்ந்து விடுவதில்லை. தந்தையின் குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள் என்றால் அவசியம் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி நினைவுக்கு வரும். ஓம் சாந்தி என்று கூறுவதால் கூட முழு ஞானம் புத்தியிலே வந்துவிடுகிறது.
நான் ஆத்மா சாந்த சுரூபமானவன் ஆவேன். அமைதி கடலான தந்தையின் குழந்தையாவேன். எந்த தந்தை ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அதே தந்தை நம்மை தூய்மையானவர்களாக அமைதியின் சொரூபமாக ஆக்குகிறார். முக்கியமான விஷயமே தூய்மையுடையதுதான். தூய்மையான உலகம் மற்றும் தூய்மையற்ற உலகம் என்று உள்ளது. தூய்மையான உலகத்தில் ஒரு விகாரம் கூட கிடையாது. தூய்மையற்ற உலகத்திலோ 5 விகாரங்களும் உள்ளன. எனவே அது விகாரி உலகம் என்று சொல்லப்படுகிறது. தூய்மையான உலகம் நிர்விகாரி உலகமாகும். நிர்விகாரி உலகத்திலிருந்து படிகளை இறங்கி இறங்கி பிறகு கீழே விகாரி உலகத்திற்கு நீங்கள் வருகிறீர்கள். அது தூய்மையான உலகமாகும். இது தூய்மையற்ற பதீதமான உலகம் ஆகும். ராம ராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் அல்லவா? காலத்தை பொறுத்து பகல் மற்றும் இரவு என்று பாடப்பட்டுள்ளது. பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு. பகல் என்றால் சுகம், இரவு என்றால் துக்கம். இரவில் அலைய வேண்டி இருக்கும். பார்க்கப்போனால் இரவில் ஒன்றும் அலைவது கிடையாது. ஆனால் இங்கே பக்தி மார்க்கத்தை அலைச்சல் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகளான நீங்கள் சத்கதி அடைவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். உங்களுடைய ஆத்மாவில் 5 விகாரங்கள் காரணமாக பாவங்கள் இருந்தன. அதில் முக்கியமானது காம விகாரமாகும். அதனால்தான் மனிதர்கள் பாவ ஆத்மா ஆகிறார்கள். நாம் தூய்மை இல்லாமல் பதித்தமாக இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறார்கள். விகாரத்தின் மூலமாக பிறப்பெடுத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு காம விகாரத்தின் காரணமாக மற்ற எல்லா தகுதிகளும் கெட்டுப்போய் விடுகிறது. எனவே இந்த காம விகாரத்தை வென்றீர்கள் என்றால் உலகத்தை வென்றவர் ஆகி புது உலகத்திற்கு அதிபதியாகி விடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். எனவே உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு குஷி இருக்க வேண்டும். மனிதர்கள் தூய்மையற்றவர்களாக ஆகும்போது எதையும் புரிந்து கொள்வதில்லை. இந்த காம விகாரத்தின் காரணமாகத்தான் எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுகின்றன. எவ்வளவு அமைதியின்மை, கதறுதல் ஆகியவை ஏற்படுகிறது. இப்போது உலகத்தில் இப்பேற்பட்ட கதறல் ஏன் இருக்கிறது? ஏனெனில் எல்லோருமே பாவ ஆத்மாக்கள் ஆவார்கள். விகாரங்களின் காரணமாகத்தான் அரக்கர்கள் என்று கூறப்படுகிறது. நாமோ முற்றிலும் சோழிக்கு சமமாக ஒரு காசுக்கும் உதவாதவராக இருந்தோம் என்று இப்போது தந்தை மூலமாக நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பயன்படாத எந்த ஒரு பொருளும் நெருப்பில் போட்டு எரிக்கப்பட்டு விடுகிறது. உலகத்தில் பயன்படக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லை என்பதை இப்போது குழந்தைகளான நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். அனைத்து மனிதர்களுக்குமே நெருப்பு பற்றப் போகிறது. இந்த கண்களால் எதெல்லாம் பார்க்கிறீர்களோ அனைத்திற்கும் நெருப்பு பிடித்துவிடும். ஆனால் ஆத்மாவை நெருப்பு பிடிக்காது. ஆத்மா காப்பீடு செய்யப்பட்டது போல. ஆத்மாவை யாராவது எப்போதாவது இன்சூர் செய்கிறார்களா என்ன? இன்சூரன்ஸ் என்பது சரீரத்திற்கு செய்ய வைக்கிறார்கள். இது ஒரு நாடகமாகும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஆத்மா 5 தத்துவங்களுக்கும் அப்பால் மேலே இருக்கிறது. 5 தத்துவங்களால் தான் முழு உலகத்தின் பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆத்மா உருவாக்கப்படுவதில்லை. ஆத்மா என்றைக்குமே இருக்கவே இருக்கிறது. புண்ணிய ஆத்மா, பாவ ஆத்மா என்று மட்டும் ஆகிறது. 5 விகாரங்களின் காரணமாக ஆத்மா எவ்வளவு அசுத்தமாக ஆகிவிடுகிறது. இப்போது தந்தை பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்காக வந்துள்ளார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. மாயையின் ஏமாற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக எந்த ஒரு இச்சையையும், அதாவது விருப்பத்தையும் வைத்துக்கொள்ளக்கூடாது. இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது ஆசை என்றால் என்னவென்றே அறியாதவராக ஆகிவிட வேண்டும். 2. உலக ராஜ்யத்தின் பரிசை பெறுவதற்காக முக்கியமானது தூய்மையாகும். எனவே தூய்மையானவராக ஆவதற்காக துணிவு கொள்ள வேண்டும்.
தங்களது நடத்தைகளை திருத்திக் கொள்ள வேண்டும். வரதானம்: எப்பொழுதும் நினைவு என்ற குடை நிழலுக்கு கீழே மற்றும் மரியாதைகள் என்ற கோட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாயாஜீத் விஜயி ஆத்மா ஆகுக. அதாவது மாயையை வென்ற வெற்றியாளர் ஆத்மா ஆகுக. விளக்கம்: தந்தையின் நினைவு மட்டும்தான் நமக்கு குடை நிழலாகும். குடை நிழலிலே இருப்பது என்றால் மாயாஜீத் வெற்றியாளராக, மாயையை வென்ற வெற்றியாளர் ஆவதாகும். அதனால் எப்போதும் நீங்கள் நினைவு என்ற குடை நிழலுக்கு கீழே இருங்கள் மற்றும் மரியாதைகள் என்ற கோட்டுக்குள்ளே இருங்கள். அப்போது அதனுள்ளே வருவதற்கு யாருக்கும் தைரியம் இருக்காது. மரியாதைகளின் கோட்டில் இருந்து வெளியேறிவிட்டால் மாயை தன்னுடையவராக ஆக்கிக் கொள்வதில் புத்திசாலித்தனம் மிக்கதாகும். ஆனால் அநேக முறை நாம் வெற்றி அடைந்துள்ளோம். வெற்றி மாலை என்பது நமது நினைவு சின்னமாகும். இந்த நினைவில் நீங்கள் இருந்து கொண்டு சதா சக்தி மிக்கவராக இருங்கள். அப்போது மாயையிடம் தோல்வியடைய மாட்டீர்கள். ஸ்லோகன்: அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்குள் நிறைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது முழுமைத்தன்மையின் அனுபவம் ஏற்படும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.